பாஸ் 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 என்னடா பாஸ் பாஸ் பாஸ்னு என்னடா பாஸ் என்னடா சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க பாஸ். தெரியும், எனக்கு தெரியும் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அந்த தோழர் விஷயம் தானே சொல்ல வர? சஜஷன் கேட்டுதா அந்த திருவி எடுத்து காசை கொடுத்தோம். பாஸ் இந்த மாதிரி விஷயங்களை அந்த ஆள் கொஞ்சம் சரியா ஹேண்டில் பண்ணுவார்னு நினைச்சுதான் பாஸ். அந்த ஆள் காரியத்தை முடிக்கிறேன்னு மேனகா கிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு வேற எதுவும் பண்ணல. இஸ் a useless guy. ஆமாம் பாஸ். ஆனா அந்த வேலை நடக்கலன்னா அந்த பணத்தை நம்ம வாபஸ் வாங்கிடலாம் பாஸ். யார்கிட்ட பணம் வாங்கடா? திருவங்கட கிட்ட கொடுத்த பணம் திரும்பி வருமா? இல்ல பாஸ், பணம் வரது கொஞ்சம் கஷ்டம் தான், வராதுதான். ஆனா நம்ம அந்த ஆளுக்கிட்ட வேற ஏதாவது வேலை கொடுத்துட்டு அதுக்கிட்ட காம்பன்சேட் பண்ணிடலாம் பாஸ், பண்ணிடலாம். பாஸ் இப்போ நமக்கு இருக்கிற பெரிய தலைவலியே அந்த தோழர் தான். அவனை தொலைச்சாதான் மற்றதெல்லாம் சரியா வரும் பாஸ். அது எனக்கு தெரியும். ஓகே, ஐ நோ இட். உங்களுக்கு தெரியும் பாஸ், உங்களுக்கு தெரியும் பாஸ். அவனை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பாஸ்? எனக்கு தெரியும் பாஸ். என்கிட்ட ஒரு சின்ன ஐடியா, ஒரு பிரில்லியன்டான ஐடியா. Will you shut up with your ideas? ஓகே பாஸ். ஒரு தடவை நீ ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கியா? வலிக்குது. Don't talk anymore. Just stand quiet. ஆமா, எலெக்ஷன்ல அவிய தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு தெரியாம ட்ராக் போட்டாங்க. அது என்ன சரியா நடந்தது? என்ன முணுமுணுக்கிற? தோழர் பாஸ், தோழர். அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். Don't act funny with me, okay? நீ எதையும் யோசிக்க வேண்டாம். நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். நான் எல்லாத்துக்குமே ஏற்பாடு பண்ணிட்டேன். இது பாரு, just silently watch the game, okay? சரி பாஸ். பாஸ் நான் போயிட்டு வரட்டுமா பாஸ்? எங்க போற? எதுக்கு போற நீ? பாஸ் இந்த போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைல பல நாள் அலைஞ்சு சரியா குளிக்க கூட இல்ல. வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடலான்னு அதான். சரி போ. பாய். போ. Jerry, come back. Boss. Come back. Yes. Come back. Come back. எங்கேயும் போக வேண்டாம். இங்கே stand beside me, okay? Okay, boss. வேலை இருக்கு. இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. வேலை இருக்கு. Okay? Don't go anywhere. Just be here, okay? Excuse me. You. I'm Monica. Monica. Yeah. Come inside. வாங்க மேடம். You stay here. இங்கே இரு. Just be here. Come, Monica. Monica, whatever I told you, did you understand it? Yes, sir. எங்க இருந்த நீ? பாஸ் இங்க தான் நிக்கிறேன் பாஸ். சேம் பொசிஷன். சரி, ஒன்னு செய். இவங்களை கூட்டிட்டு போய் கொட்டிவாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல கூட்டிட்டு போய் தங்க வை. போ. பாஸ் யார் பாஸ் இவங்க? சொன்னது மட்டும் செய். ஓகே பாஸ். டேக் ஆ. ப்ளீஸ் கம். பாஸ் பாஸ் கோச்சிக்காதீங்க பாஸ். பாஸ் டென்ஷன் ஆகாதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் சொல்றேன் பாஸ். தப்பு இல்ல பாஸ், தப்பே இல்ல. என்ன சொல்ற நீ? தப்பு இல்ல பாஸ். என்ன சொல்ல வர நீ? பாஸ் கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த அம்மா கொண்டு போய் வைக்க சொன்னீங்க. தப்பு இல்ல பாஸ், தப்பு இல்ல. நீங்களும் வைஃப் இல்லாம தனியா தான் இருக்கீங்க.
அதனால இதெல்லாம் தப்பில்ல பாஸ், தப்பில்ல பாஸ், தப்பில்ல. என்னடா நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? What do you think about me? ஓ பாஸ், இது அப்படி இல்லையா? அப்போ தப்புதான் பாஸ். நான் நினைச்சதே தப்புதான். என்ன பண்றது பாஸ்? Get out! Out! கேஸ் ஸ்டவ் கிடையாது, மண்ணெண்ணெய் ஸ்டவ் தான். அது கூட போராடுறதுக்குள்ள என் உயிர் போகுது. இப்ப என்ன தேக்கதான் ரொம்ப முக்கியமாக்கும். ஏ புனிதா, சும்மா தானே உட்காந்துருக்க, வந்து என்ன தச்சு விடுறி? அம்மா எனக்கு எக்ஸாம் இருக்குமா? ஆமா, படிச்சு நீ கிழிச்ச. அப்பா பாருங்கப்பா அம்மா எப்படி பேசுறாங்கன்னு. அவ கிடக்குறாம்மா, நீ படி, நான் பாத்துக்கிறேன். போய் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். உங்க அப்பா அப்படியே தேசிங் மகாராஜா பரம்பரை படிக்க வச்சு கிழிக்க போறாரு. சம்பாதிக்கிறதுக்கு துப்பு கிடையாது, படிக்க வைக்க போறாராம். எல்லாம் படிக்க வைப்போம். கிழிச்ச. அண்ணனுக்கும் தம்பிக்கும் வாய் சடாலுக்குலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அக்கா இங்க கேட்டு பாருங்க. அங்க கேப்போம். அம்மா, ராஜேஷ் ஆர்த்திங்கிறவங்க அதோ அந்த வீடு தாங்க. புதுசா குடி வந்தவங்க தானே? ஆமா ஆமா. மெதுவா தான் தேய்க்கிறேன். இது யாரு? இருக்கிற வேலையில இது வேறையா? எல்லா வேலையும் நம்மளே பார்த்து தொலைய வேண்டியதா இருக்கு. நீங்களா? ஆர்த்தி எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. வாங்க வாங்க. ஆர்த்தி வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க? சும்மா குழையாதம்மா, என்ன விஷயம் சொல்லு. இந்த மாதிரி ஒரு வீட்டுல வந்து இருக்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தாடி? இது கூட இல்லாம நடு ரோட்ல நின்னு இருப்பேன். ஏதோ போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் சுந்தரி வந்து காப்பாத்துனா. அப்படி இல்லைன்னா பிளாட்ஃபார்ம் தான். என்னத்த நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன நல்லா தான் இருப்பீங்க. என்ன தம்பி நீங்களும் இப்படி பேசுறீங்க? இப்படி பேசாம கூட பிறந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, என் பொண்டாட்டி மட்டும் நடுத்தருவில் விட்டீங்களே. இல்ல தம்பி, அதெல்லாம் பேசாதீங்க. உங்களாண்ட பேசினா தான் பிரச்சனை வரும். நான் ஏதாவது ஏட கூடமா பேசுவேன், உங்க பொண்டாட்டிய பேசிங்க. ஆர்த்தி, டிராவல்ஸ் வச்சிருந்தீங்க, சொந்தமா வீடு வாங்கியிருந்தீங்க. ஒரே நாள்ல எல்லாம் ஒண்ணு இல்லாம போற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தெரிஞ்சு என்னமா பண்ண போற? கோபப்படாத ஆர்த்தி. அதான் நடந்ததெல்லாம் சொல்லிருப்பாளே அபி. நீ ஏதோ கடன் கேட்டதா அவ. வேண்டாமா, வேண்டாம். தயவு செஞ்சு எதை பத்தியும் பேசாத. உன் பொண்ணுக்கு இப்ப அக்கா தங்கச்சி உறவை விட பணம் தான் ரொம்ப முக்கியமா போயிடுச்சு. உயிரோட இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க சொல்லு. ஏன்னா அப்பதானே போகும்போது எல்லாத்தையும் தலையில வச்சு கொண்டு போக முடியும். ஆர்த்தி, நீ அவளை புரிஞ்சிக்காம பேசுற. சரி, நீ வீட்டுக்கு வா. எல்லாத்தையும் அபிகிட்ட பேசி உனக்கு ஒரு வழி பண்ண சொல்றேன். எதுக்கு எதுக்கு நான் வீட்டுக்கு வரணும்? அதான் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டீங்கல்ல, என்ன பண்ணணும்? எல்லாம் போச்சு. வீடு, பிசினஸ், கொஞ்சம் நெஞ்சும் சேர்த்து வச்சிருந்த மரியாதை
எல்லாம் போச்சு. நல்ல நேரத்துல சுந்தரி வந்தா, அப்படி இல்லைன்னா நான் கம்பி எண்ணிருப்பேன் தெரியுமா? கடன்காரங்க எல்லாம் பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டினாங்க. அந்த மாதிரி நேரத்துல உன் பொண்ணு கிட்ட வந்து பணம் கேட்டா அவ என்ன தெரியுமா சொல்றா? ஏற்கனவே எடுத்த பணத்துக்கெல்லாம் கணக்கு கேக்குறா. கணக்கு சொல்ற நிலைமை இல்லையா நான் இருந்தேன் அப்போ? கல் நெஞ்சு. ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி உங்க 2 பேரும் இப்ப அமுச்சு வச்சிருக்கால. எங்களை அவ அனுப்பலடி, நாங்களதான் வந்தோம். அதானே பார்த்தேன். உன் பொண்ண எங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட போறா? என்னடி இப்படி எல்லாம் பேசுற? உன் மேல அபிக்கு பாசம் இல்லைங்கிறியா? ஐயோ ஆமாங்க, ரொம்ப பாசம் இருக்கு. பாசம் இருக்கிறதுனால தான் ஆபீஸ்ல இருந்து துரத்தி விட்டாங்களாக்கோ. ஆபீஸ்க்கு இவளை யாரு வர வேண்டாம்னு சொன்னது? இவளாதான் போகாம இருக்கு. சரி, இவதான் வரலல்ல, அவங்களாவது ஒரு 8 வந்து பாத்துட்டு போயிருக்கலாம்ல. வராத வரைக்கும் நல்லதுன்னு கமுக்கமா இருக்காங்கல்ல. அவளுக்கு ஆர்த்தி இருக்கிற இடம் தெரியாது. ஆஹா, உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? அப்பாடா, இப்பதான் என் வாழ்க்கையிலேயே நீ கரெக்டான கேள்வி கேட்டிருக்க. நாங்க உங்க டிராவல்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் விசாரிச்சு அலைஞ்சுதான் கண்டுபிடிச்சோம். சரி, அதெல்லாம் விடு. நீ வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். நான் வரல. அதுவும் உன் வீடு மாதிரி தானம்மா? இல்ல, அது ஏன் வீடு இல்ல. அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோட எம்டி அபிநயா மேடமோட வீடு. அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க இந்த அன்ன கவடிக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆர்த்தி, ஆனா காலம் பூரா நான் இப்படியே இருந்துட மாட்டேமா. நானும் சம்பாதிப்பேன். இவ்வளவு நாள் அபி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளோட கம்பெனிக்காக உழைச்சேன். இப்ப அது இல்ல, அது அவளோட கம்பெனின்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சு போச்சு. புரிய வச்சுட்டா உன் பொண்ணு. இனிமே நான் எனக்காக உழைக்க போறேம்மா. உன் பொண்ணை விட நான் நிறையவே படிச்சிருக்கேம்மா. அவளே இவ்வளவு சம்பாதிக்கும் போது என்னால அதுக்கு மேலே சம்பாதிக்க முடியாதா என்ன? முடியும், சம்பாதிப்பேன். அப்படி சம்பாதிச்சு ஏன் கார்ல ஓ வீட்டு வாசப்படி முன்னாடி இறங்குவேம்மா. அது வரைக்கும் நான் அவன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன். அந்த வீட்டு பக்கம் கூட வர மாட்டேன். ஆர்த்தி, உன்னால சம்பாதிக்க முடியும்டி. நீ பெரிய ஆளா வருவே. ஆனா அதுக்கும் நீ வரமாட்டேன்னு சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த வீட்டுல அபி மட்டுமா இருக்கா? நாங்கெல்லாம் இல்ல? எங்களுக்காக நீ வரக்கூடாதா? யாரு என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. இப்ப உங்க எல்லார் பார்வையிலயும் நான் தோத்து போனவளாயிட்டேன். நீங்க எல்லாரும் என்ன பரிதாபத்தோட பாப்பீங்க. அது எனக்கு பிடிக்காத. அதுக்காக ஒரு நல்லது கெட்டது கூட வீட்டுக்கு வர மாட்டியா? மாட்டேன். இனிமே எதுக்காகவும் அந்த வீட்டுக்கு நான் வர மாட்டேன். ஆர்த்தி, அம்மா, இந்த நிமிஷம் வரைக்கும் உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. இனிமே கோவம் வர மாதிரி பண்ணிடாத. தம்பி, நீங்களாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? இதை பாருங்கம்மா, எடுத்து சொல்ற நிலைமையில இப்ப நான் இல்ல. இக்கட்டான நேரத்துல கூட உதவி பண்ணலனா அப்புறம் இதுக்கு சொந்தம் வந்தோம். உங்க பொண்ணு பேசுறது நியாயம் இருக்கு. இல்லைங்க, நான் சொல்ல வர்றது. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் போய் உங்க மூத்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க. அக்கா, இந்த கோவம் எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். நீ வா. வா போலாம். வா. ஏண்டா ராஜேஷ், இதான் சாக்கு நாங்கள 2 வாங்கிருக்கலாம்ல. ஏண்டா டேய், சம்பாதிக்கிறதுக்கு தான் துப்பு இல்ல, குத்தல 2 வார்த்தை பேசறது கூட துப்பு இல்ல உனக்கு. நீ தான் குத்தல பேசல போ. இந்த வக்கன பேச்சுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல் இல்ல. ஏய், எக்ஸாம் படிக்கணும்னு சொன்னல, இதான் படிக்கிற லட்சணமா? உட்காந்து பாரு. சண்டையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா பெரிய மனுஷியாட்டம். படிக்கிறியா? இந்தா பிஸ்கெட் சாப்பிடு. சுந்தரி, இன்னுமாம்மா? ஒன்னும் இல்ல, பழைய பாகிலாம் அப்படியே நிக்குது. அதை போயிட்டு வசூல் பண்ணும். அதான் போயிட்டு வாங்களே. போயிட்டு வரதுக்கு இல்ல, போக்குவரத்துக்கு கை செலவுக்குலாம் வேணும். அதான். எவ்வளவு வேணுமாம்மா? நீ எவ்வளவு கொடுத்தாலும் சரிதான். உனக்கே தெரியும், இந்த ஆம்பளைங்கெல்லாம் போனா அந்த டீ செலவு, அந்த இது.
இது போகிறோம். ரொம்ப தேங்க்ஸ்மா. காலையிலேருந்து நீ சாப்பிடல, போய் சாப்பிடுமா, முதல்ல உடம்பு பார்த்துக்க. சரியா? சரி, நான் சீக்கிரம் வந்துடுறேன், போய் வசலாம் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி? சரி மாமா. धीरे